எடுத்து வந்தோம். இறை குருவே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனிலே கலந்திட வருவீர் இறை குருவே. காக்கும் தேவனும் வந்திடுவார், காக்கும் தேவனும் வந்திடுவார். கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம். மக்களே உம்மை அழைத்து நின்றோம், மங்கள ஆரத்தி எடுத்து வந்தோம். இறை மக்களே உம்மை அழைத்து நின்றோம். வாழும் இறைவன் பலிதனிலே கலந்திட வருவீர் இறை மக்களே. காக்கும் தேவனும் வந்திடுவார், காக்கும் தேவனும் வந்திடுவார். கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம், கரம் குவித்து வணங்கி நின்றோம். ஆறுதல் தந்து தேற்றும் இறைவன் வார்த்தை வாழ்வின் விளக்காய் என்றும் நல்கும் ஆனந்தம். பகைமை மறந்து வாழ பாசம் நிறைந்து வளர உணர்த்தும் பலியில் ஒன்றாய் சேர உள்ளம் காணும் பேரின்பம். இதுவே இயேசுவின் காலம், இனிதே பாடுவோம் ராகம். சந்தோஷமே வாழ்வில் என்றும் அருள் வரமா சேர்ந்து வரும். வாருங்கள் வாருங்கள் பலியிடு கலந்திட வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித 2ஆம் ஜான் பால் திருநாம திருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். மாபரன் இயேசுவின் பாத சுவடுகளில் தடம் பதித்து இறையரசு பணியில் 129 நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டு அகில உலக மீட்பிற்காக எல்லா சமயத்தினரையும் ஒன்றுபடுத்தி உலகினை அமைதி இரக்கம் என்ற ஒற்றுமையின் பாதையில் வழிநடத்தினார். நான் முழுவதும் உமக்கே என்ற குறிக்கோளோடு தன்னை முழுவதும் இறைவனிடம் அர்ப்பணித்து நம் அனைவரையும் கன்னிமரியாள் வழியாக இயேசுவிடம் அழைத்து சென்றார். சென்ற இடமெல்லாம் அம்மண்ணை முத்தமிட்டு இறை வழியில் அனைவரையும் ஒன்றித்து செயல்பட வழிகாட்டினார். கிறிஸ்துவ இறையியலிலும்
தத்துவ இயலிலும் மற்றும் மரியாள் மீதும் அதிக ஆர்வம் கொண்டு நம் திரு அவையை மாட்சியின் உச்சத்திற்கு அழைத்து சென்று வழிநடத்தினார். புனித 2ஆம் ஜான் பால் உழைப்பாளர்கள், துறவிகள் மற்றும் இளைஞர்களின் பாதுகாவலராகவும் வழக்கறிஞராகவும் இருந்து உலகினை அன்பு வழியில் அரவணைத்தார். இளைய உள்ளங்களை கிறிஸ்துவ மதிப்பீட்டில் வாழ அழைப்பு விடுத்து ஊக்குவித்தார். இளைஞர்களின் சக்தி, உற்சாகம், முனைப்பு, சேவை இவை அனைத்தும் திரு அவைக்கு தேவை என்பதை உணர்ந்து இளைஞர்களின் மத்தியில் மாற்றத்தை உருவாக்கி புதிய நாகரிக வளர்ச்சியில் வாழ்வு தரும் நற்செய்தியை அறிவித்தார். அமைதி, நீதி, அன்பு என்ற மனித நேயத்துடன் வாழ வழி செய்யும் திறமை இளைஞர்களுக்கு உண்டு என்று அவர் தம் திருமடலில் குறிப்பிடுகின்றார். கல்லூரியில் பயிலும் நம் மாணவர்கள் அனைவரும் புனித 2ஆம் ஜான் பால் வழிகாட்டியாக இருந்து விடியலை நோக்கி விழுமியங்களாக திகழ, ஒளியின் பிள்ளைகளாக வாழ வழிவகை செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் மற்றொரு சிறப்பினை கொண்டுள்ளது. நம் தாய் திரு அவையானது நற்செய்தியாளரானது புனித லூக்கா திருவிழாவினை சிறப்பிக்கின்றது. இவர் சிரியாவின் அந்தியோக்கு நகரில் பிறந்தார். இவர் ஒரு மருத்துவர், ஓவியரும் கூட என்று வரலாறு கூறுகின்றது. புற இனத்தாராகிய லூக்கா திருத்தூதர் பவுலுடன் இணைந்து பணியாற்றினார். அன்புமிக்க மருத்துவர் லூக்கா என்று பவுல் இவரை குறிப்பிடுவதிலிருந்து இதை தெரிந்து கொள்ளலாம். அந்தியோக்கிய நகரில் வாழ்ந்து வந்த லூக்கா ஆண்டவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அவரை தன் மீட்பராக ஏற்றுக்கொண்டு அவரது பணிக்கென தன் வாழ்வை அர்ப்பணித்தார். இயேசுவின் வாழ்வை, பணி இலக்கை எடுத்து சொல்லும் மாபெரும் நற்செய்தியாளராக உருமாறினார். நாமும் தூய லூக்காவை போல வாழ முயற்சி செய்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சிறப்பு திருப்பலியில் நாம் முழுமையாக அருட்தந்தையர்களோடு இணைந்து புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் நற்செய்தியாளரான தூய லூக்கா இவர்களின் ஆசி பெற நம்மை நாமே இத்திருப்பலியில் ஒப்புக்கொடுப்போம். கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்தவர்களை, முன்னுரையில் நாம் கேட்டது போல இந்த கல்லூரியின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவரது விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அவரது பண்புகளை பற்றி முன்னுரையில் நாம் கேட்டோம். எப்படி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அதே போன்று இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித லூகாஸ் அவரும் எப்படி யூத குலத்தை சாராத மற்ற மக்கள் மத்தியில் நற்செய்தி பணியிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். எப்படி ஏழைகள் மட்டில் கிறிஸ்து கொண்டிருந்த அந்த அன்பையும் இரக்கத்தையும் இவரும் தனது வாழ்விலை வெளிப்படுத்தினார் என்று இந்த சிந்தனைகளை நாம் உள்ளத்தில் ஏற்று இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இந்த திருப்பலியில் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் இந்த கல்லூரியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள், பயிலுகின்ற மாணவர்கள், இன்னும் இங்கே பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலி நினைத்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக நம்மை ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களின் தேவைகளுக்காகவும் நாம் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு பணியிலும் இறைவன் நம்மோடு இருந்து வழி நடத்தும்படியாக மன்றாடுவோம். இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பலியை ஒப்புக் கொடுக்க நம்மிடம் தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், பலவீனங்கள் இவற்றிற்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, திரு தந்தை புனித ஜான் பால் முத அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பை ஏற்க நீர் திருவுளமானீர். அவரது படிப்பினையினால் அறிவுறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீட்பு எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகியது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் நின்ற வண்ணமாக இறை வார்த்தைக்கு அஞ்சலி செலுத்துவோம். வாழ்வின் சுடரே ஒளி தரும் நிலவே உமக்கே மஞ்சரி. வாழ்வின் சுடரே ஒளி தரும் நிலவே உமக்கே மஞ்சரி. தூபாஞ்சலி தூபாஞ்சலி தூபாஞ்சலி. சாரி பாடி பாம பாமக மாக சகம பமக மகசா சகம பமக மகசா. சாரி பாடி பாம பாமக மாக சகம பமக மகசா சகம பமக மகசா. திருவின் உருவே இறையின் அருளே உமக்கே மஞ்சரி. திருவின் உருவே இறையின் அருளே உமக்கே மஞ்சரி. மலரஞ்சலி மலரஞ்சலி மலரஞ்சலி. சாரி சரி பாடி படி பமா பாம பமக மாக மக சகம பமக மகசா சகம பமக மகசா. சாரி சரி பாடி படி பமா பாம பமக மாக மக சகம பமக மகசா சகம பமக மகசா. வார்த்தை வடிவே வாழ்வின் வழியே உமக்கே மஞ்சரி. வார்த்தை வடிவே வாழ்வின் வழியே உமக்கே மஞ்சரி. தீபாஞ்சலி தூபாஞ்சலி மலரஞ்சலி. சிரம் தாழ்த்தி இறை வார்த்தைக்கு நமது அஞ்சலியை செலுத்தி இடம் அமர்வோம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்பதையும், சீயோனுக்கு ஆண்டவர் வழங்கும் ஆசியையும், ஆண்டவர் மீண்டும் சீயோனுக்கு திரும்ப வருவார் என்பதையும், எருசலேமுக்கு மீட்பு வழங்கி உள்ளார் என்பதையும், பிற இனத்தார் அனைவரும் முன்னிலையிலும் ஆண்டவர் தம் அன்பினை இஸ்ரேலுக்கு காட்டினார் என்பதையும், மண்ணுலகில் உள்ள அனைத்தும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை காணும் என்று இறைவாக்கினர் எசையா முன்னறிவிக்கின்றார். நாமும் கடவுள் நமக்கு மீட்பினை அளிப்பார் என்ற எதிர்நோக்கோடு
இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 52, இறை வசனங்கள் 7 முதல் 10 வரை. நற்செய்தியை அறிவிக்கவும், நல்வாழ்வை பலப்படுத்தவும், நலம் தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பறைசாற்றவும், சீயோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாமக்காவலர் குரல் எழுப்புகின்றார், அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழ் இடங்களே, ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் கம்பியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு ஆண்டவரது ஆட்சியை அறிவியுங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதரான புனித பவுல் தன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலையை விளக்கி திமோத்தேயுவை மீண்டும் தன்னிடம் வரும்படி அழைப்பு விடுக்கின்றார். திருத்தூதரான பவுலை விட்டு தேமா, கிரேஸ், தீத்து என்று அனைவரும் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் எனவும், தான் இக்கட்டான சூழ்நிலையில் தனியாக இருப்பதையும்
தெளிவுபடுத்துகின்றார். மேலும் கடவுள் பல்வேறு சூழ்நிலையில் பல்வேறு தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாத்தார் என்றும் ஆண்டவர் தன் பக்கம் நின்று வலுவூட்டினார் என்று கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப் போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மார்க்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோர்ச்சுருளையும் எடுத்து வா. கண்ணான் ஆகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10 1 முதல் 9 வார்த்தைகள். அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளைப் போல் அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ
எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிடில் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் இரு விழாவை கொண்டாடுகிறோம். இப்பள்ளியின் பாதுகாவலராகிய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் விழாவையும் நற்செய்தியாளர் புனித லூகாஸ் விழாவையும் கொண்டாடுகிறோம். நற்செய்தியாளர் புனித லூகாஸ் இவர் யூத குலத்தை சாராத கிரேக்க இனத்தை சார்ந்தவர். மற்ற 3 நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, ஜான் இவர்களெல்லாம் யூத குலத்தை சார்ந்தவர்கள். இவர் மட்டும் கிரேக்க இனத்தை சார்ந்தவர். பிற இனத்தாருக்கு இருள் அகற்றும் ஒளியாக கிறிஸ்து வந்தார் என்று சிமியோன் இறைவாக்கினர் அன்று பாலன் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக கொடுத்தபோது சொன்ன அந்த இறைவாக்கின்படி இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் மீட்பை கொண்டு வந்தவர். குறிப்பிட்ட இனத்தாருக்கு அல்ல, பிற இனத்தாருக்கும் ஒளி ஏற்றி வைக்க வந்தவர். அதை அடிப்படையாக கொண்டு இவர் தனது நற்செய்தியை யூதர் அல்லாத மற்ற இனத்து மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதமாக அவர்களை தன் மனதில் கொண்டு தனது நற்செய்தியை எழுதினார் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள். இவர் லூகாஸ் நற்செய்தி, அதோடு கூட அப்போஸ்தலர் பணி, இந்த நூலையும் இவர்தான் எழுதினார். அப்போஸ்தலர் பணியிலே முதல் அதிகாரத்திலே 8வது வாக்கியத்திலே நான் பார்க்கிறோம், அன்று அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியின் வருகைக்கு பிறகு அவரது ஆற்றலை பெற்று ஜெருசலேம், யூதேயா, சமாரியா, உலகின் கடைசி எல்லை வரை எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை மையமாக கொண்டுதான் நற்செய்தியானது அன்று மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லப்பட்டது. அப்போஸ்தலர் பணியை நாம் பார்க்கின்ற போது இந்த வாக்கியத்தின்படி தான் அவரது நூலும் அமைந்திருக்கிறது. ஜெருசலேமின் நற்செய்தி பணி தொடங்கியது. ஜெருசலேமை அடுத்திருக்கின்ற யூதேயா, அதற்கு அடுத்து சமாரியா, உலகின் கடைசி வரை எப்படி இந்த நற்செய்தியானது பரப்பப்பட்டது, எடுத்து செல்லப்பட்டது என்பதை அந்த நூலின் அமைப்பு தொடக்கத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது எப்படி படிப்படியாக நற்செய்தி கடைசி வரையிலும் மக்களை சென்றடைகின்றது. உலகின் கடைசி எல்லை என்று சொல்லுகின்ற போது எல்லா மக்களுக்கும், யூத குலத்துக்கு மட்டுமல்ல எல்லா இனத்து மக்களுக்கும் இந்த நற்செய்தி சென்று அடைகின்றது. அதுதான் உலகின் கடைசி எல்லை என்ற அந்த பொருளிலே இங்கு நமக்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு குளத்திலே ஒரு கல்லை போட்டோம் என்றால் அந்த கல் விழுகின்ற இடத்தில் வட்டமாக பல அலைகள் அலையாக எழுந்து அந்த குளத்தின் கரையை போய் சேருகிறது. அப்படிதான் நற்செய்தியும் அன்று மக்கள் மத்தியில் எடுத்து செல்லப்பட்டது. ஜெருசலேமில் தொடங்கி படிப்படியாக எல்லா மக்களுக்கும் அந்த நற்செய்தி எடுத்து செல்லப்பட்டது. இன்றைய நற்செய்தியை நாம் கேட்டோம். 72 பேரையும் நற்செய்தி பணிக்காக இயேசு அனுப்பிய போது அவர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை, ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளைப் போல உங்களை அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம், வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்று ஒரு அறிவுரை கொடுத்து அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம்.
இப்படி அந்த பணப்பை மற்ற பை இதெல்லாம் இந்த உலக பற்று இருக்கின்ற போது நற்செய்தி பணி தடைப்படும். எந்த அளவுக்கு இந்த உலக பற்று இல்லாமல் இறைவனை பற்றி கொள்ளுகின்றார்களோ நற்செய்தியை மக்களுக்கு சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். அந்த நற்செய்தி ஆற்றல் மிக்க ஒரு நற்செய்தியாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும். இந்த உலக பற்று இருக்கின்ற போது அதை சிறப்பாக செய்ய முடியாது என்ற ஒரு பொருளில் தான் இயேசு அவர்களுக்கு இந்த அறிவுரை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். வழியில் எவனுக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கின்ற போது மக்களை மதிக்கக்கூடாது. வழியில் யாரேனும் நீங்கள் சந்தித்தால் அவர்களை உதாசனப்படுத்துங்கள், உங்கள் பணிக்காக செல்லுங்கள் என்ற அந்த பொருளில் இயேசு சொல்லியிருக்க மாட்டார். இயேசு அவர்களுக்கு சொன்ன பொருள் வீண் பேச்சுக்கு, வெட்டி பேச்சுக்கு இடம் தராது. வழியில் போவர் ஒருவரிடம் பார்த்து வீண் பேச்சு பேசி நேரத்தை செலவழிக்காதே, அதைவிட அவசரமான பணி உனக்கு இருக்கின்றது. நற்செய்தி மக்களுக்கு கொண்டு செல்கின்ற பணி இது அவசரமான பணி, எனவே அதற்கு முக்கியத்துவம் கொடு என்ற அந்த ஒரு பொருளில்தான் இயேசு இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். இவற்றை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கின்ற போது இந்த கல்லூரியின் பாதுகாவலர் இருக்கின்ற திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்கள் இந்த நற்செய்தியை வாழ்ந்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும். இன்றைய விழாவின் மைய கருத்தாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நம்பிக்கையின் பயணிகள் என்ற அந்த ஒரு பண்பை அவரிடம் நாம் சிறப்பாக பார்க்க முடிகின்றது. பல நாடுகளுக்கு பயணம் செய்தார். ஏதோ சுற்றுலா செல்வதற்காக பல நாடுகளை அவர் சுற்றி வரவில்லை. மாறாக இந்த இயேசுவின் மதிப்பீடுகள் இன்றைய சமுதாயத்தில் எப்படி ஒரு அமைதியற்ற ஒரு நிலை, வன்முறை, கலவரங்கள், போர்கள், இதெல்லாம் எப்படி மக்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றது, அச்சமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது, அச்சம் எப்படி மக்களை ஆட்டி படைக்கின்றது, இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு நம்பிக்கையின் திருப்பயணியாக புனித ஜான் பால் அவர்கள் இத்தனை நாடுகளுக்கு சென்று அங்கு மன்னிக்கின்ற மனநிலை, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், இரக்கம், இது போன்ற இயேசுவின் மதிப்பீடுகளை இந்த மக்கள் உள்ளத்திலே பதிய வைப்பதற்காக அவர் இத்தனை நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்கின்றார். ஒரு நம்பிக்கையின் திருப்பயணியாக. அப்படித்தான் அந்த சீடர்களும் நம்பிக்கையின் பயணிகளாக மக்கள் மத்தியிலே இயேசுவின் மதிப்பீடுகளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அப்படி நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற அந்த ஒரு பணியை நாம் சிறப்பாக செய்கிறோம் என்றால் இயேசு கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி, சமாதானம் மக்கள் மத்தியிலே நிலவும். போர்களும் கலவரங்களும் வன்முறைகளும் ஒழியும், மக்கள் அவர்கள் உள்ளத்தில் ஒரு அமைதி பிறக்கும். இதுதான் இயேசு கொண்டு வந்த நற்செய்தி, அவர் நமக்கு விட்டு சென்ற மதிப்பீடுகள். இதை புனித ஜான் பால் அவர்கள் சிறப்பாக தங்கள் வாழ்க்கையில் செய்தார்கள் என்பதைத்தான் அவருடைய பணி வாழ்வு, எப்படி அவர்கள் திருச்சபை வழி நடத்தினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று இந்த நற்செய்தி ஏதோ அன்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த அப்போஸ்தலர்களுக்கு 72 பேருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல, இது நமக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்று நமது வாழ்வில் இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வாறு இந்த நற்செய்தியின் மதிப்புகளை மக்கள் மத்தியிலே எடுத்து செல்கிறோம்? லூக்காஸ் நற்செய்தி, அதை நாம் பார்க்கின்ற போது எப்பொழுதும் அன்பு, இரக்கம் இவற்றை மையமாக கொண்ட ஒரு நற்செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. அன்று சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக, 2ஆம் தர மக்களாக கருதப்பட்டு வரி தண்டுகின்றவர்கள், பாவிகள், இது போன்ற பெண்கள், இவர்களெல்லாம் எப்படி இறைவனது இரக்கத்தை தனிப்பட்ட விதமாக பெற்றுக்கொண்டவர்கள், பிற இனத்தை சார்ந்தவர்கள், சமாரியர்கள், இவர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு தனிப்பட்ட இடத்தை இயேசு தனது வாழ்விலே கொடுக்கின்றார். அதை புனித லூக்காஸ் தனது நற்செய்தியில் அதை ஆழமாக, அழுத்தமாக நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
இதுதான் லூக்காஸ் நற்செய்தியின் சாரமாக, இரக்கத்தின் நற்செய்தியாக நாம் பார்க்கின்றோம். அன்று ஒதுக்கப்பட்ட மக்கள், எளிய மக்கள், நோயாளிகள், இவர்கள் மட்டில் தனிப்பட்ட ஒரு கவனத்தை இயேசு எப்படி அவர்களுக்கு கொடுத்தார், எப்படி நோய் நொடிகளை குணப்படுத்தினார். வேற்று இனத்தை சார்ந்த நூற்றுவ தலைவன், சமாரிய பெண், இவர்களது விசுவாசத்தெல்லாம் எப்படி அவர்களை பாராட்டி, இத்தனை விசுவாசத்தை மற்ற யூத மக்கள் மத்தியில் கூட கண்டதில்லை என்று சொல்லுகின்ற அந்த அளவுக்கு அவர்களது விசுவாசத்தை பாராட்டி ஊக்கப்படுத்துகின்றார். இது அவர்கள் மட்டில் அவருக்குள்ள தனி கவனம், அவர்கள் மட்டில் அவருக்கு இருந்த தனிப்பட்ட ஒரு அக்கறை இதை வெளிப்படுத்துகின்றது. இது லூக்காஸ் நற்செய்தியை நாம் பார்க்கின்ற ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. எனவே இன்று அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் எவ்வாறு இந்த இரக்கத்தையும் அன்பையும் மக்கள் மத்தியிலே நமது வாழ்க்கை முறையை, நமது சொல் செயல், எப்படி நமது அன்றாட செயல்முறைகள் எல்லாம் இந்த ஒரு மதிப்பீட்டை மக்கள் மத்தியிலே பதிய வைக்கின்றது என்று நாம் சிந்திக்க இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு தருகின்றது. எனவே தொடர்ந்து இந்த திருப்பலியில் இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணி அன்று அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பணி அல்ல. இன்றைய சூழ்நிலையில் எப்படி நாமும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மக்கள் மத்தியிலே இயேசு நமக்கு விட்டு சென்ற இந்த மதிப்பீடுகள், அன்பு, இரக்கம், நீதி, அமைதி, சமாதானம், இந்த மதிப்பீடுகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று அவர்கள் உள்ளத்திலே ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறோம் என்று சிந்திப்போம். ஆமீன். நீங்கள் பாட வேண்டிய பதில் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் புனித 2ஆம் ஜான் பால் அவர்களின் வழியில் இறைவனின் வார்த்தையை அறிவிப்பதில் உறுதியோடு இருக்க வேண்டும் என்றும், இயேசுவின் நற்செய்தியை அனைவருக்கும் கொண்டு செல்லவும், அனைவரையும் இயேசுவிடம் கொண்டு வருகின்ற அருளை நிறைவாக பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரியும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் அனைத்துலக மக்களும் இனம், மதம், மொழி வேறுபாடு இன்றி அனைவரையும் ஏற்று வாழவும், பகைமைக்கு இடம் தராமல் ஒன்றுபட்ட மானுடத்தை உருவாக்க உழைக்கவும், உலகில் அமைதி நிலவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரியும். என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று மொழிந்த இறைவா, எம் கல்லூரியை வழிநடத்தும் எம் செயலர் தந்தையை நிறைவாக ஆசிர்வதியும். நீர் அவரோடு இருந்து அவர் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறவும், கல்லூரி சந்திக்கின்ற அனைத்து சூழல்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள தேவையான அருளையும், அவருக்கு துணை நிற்கும் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் இறை ஞானத்துடன் செயல்படவும், எம் மாணவ செல்வங்களை இறை ஞானத்தில் வளர்த்திடவும், எதிர்கால சமுதாயத்தை உமக்கு உகந்ததாக உருவாக்க தேவையான அருளை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா,
எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரியும். நம்பிக்கையின் நாயகனாம் எம் இறைவா, இந்த ஜூப்ளி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் நம்பிக்கையில் உலகில் உள்ள அனைத்து மக்களும் இறை நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும், மக்கள் அனைவரும் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழவும், தங்களின் ஆன்மீக வாழ்க்கையில் கவனம் செலுத்தவும், கிறிஸ்துவ வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லா துன்பங்களையும் சவால்களையும் இறை நம்பிக்கையோடு எதிர்கொள்கின்ற மனதைரியத்தினை அளித்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரியும். என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று மொய்ந்த இறைவா, எம் கல்லூரியில் உயர்த்து மறித்த அருட்தந்தையர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் மற்றும் கல்லூரியில் பயின்று மறித்த மாணவர்கள் அனைவரையும் இறை இரக்கத்தால் நித்திய பேரின்பத்தை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரியும். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம் மன்றாட்டை ஏற்று தயவாய் அருள் புரியும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையாக இறைவா, எங்களின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திருளும். இன்னும் எடுத்துரைக்கப்படாத எத்தனையோ விண்ணப்பங்கள், ஏக்கங்கள் எங்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிவீர். அவற்றை நிறைவேற்று நாங்கள் விரும்பி கேட்பவற்றை தந்திருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.
புனிதர்களே, நம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் முத கையிலேந்தி பலி ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, மது மக்களின் இந்த பலியை ஏற்றருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். மதுமாட்சியின் பொருட்டு புனித ஜான் பால் அவரது பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலி முடிவில்லாத மீட்பை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் முது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பு மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டினால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து மது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே மது தூயாவை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கை
பாடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்து பாடுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். முதல் திருமுன் என்ற ஊழியம் புரிய தகுந்தருளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் விழா கொண்டாடும் நற்செய்தியாளரான புனித லூக்கா, எமது கல்லூரியின் பாதுகாவலரான புனித 2ஆம் ஜான் பால் மற்றும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகில் வாழ்ந்து புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முத திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை கூறி வாழ்த்துவோம். உலகின்
கிறிஸ்துவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, முது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளித்து புனித 2ஆம் ஜான் பால் ஆர்வமுடன் பற்றியறிய செய்தருளினீர். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு அதே அன்பித்து எங்களிடம் பற்றி எறிய வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. At this juncture, I would like to express my gratitude to the Almighty God for granting us with a pleasant climate to have this function in a beautiful way. I also express my sincere thanks to our chairman, our Archbishop, Most Reverend Dr. Francis Callist, for his constant support and encouragement and all his contributions to the success and well-being of our institute. I also thank our very Reverend Father Monsignor S. Kurandai Swami, the Vicar General, for consenting at the last moment to be the chief guest as well as the main celebrant for this Eucharistic celebration. Thank you, dear Father. I also thank our Episcopal Vicars, Reverend Father G. Peter Rajendran, the Secretary of the Education Board, Reverend Father Z. Devasagaraj, Episcopal Vicar for Priests, for their presence, prayers and blessings. I would like to place on record the extensive support given by our fathers who are present here today, and also all the fathers who are in support to our institute as well as to me. To all the fathers in a special way, I thank you so much for your presence, for making efforts to come and participate in all these events, for your prayers and blessings. Our principal has thanked everyone. I would like to thank a few in particular, especially Reverend sisters from various congregations who are here to be a part of this celebration, to pray for each and every one of us. Thank you, dear sisters. I also thank all our members of the faculty, staff, non-teaching, who have formed into various committees to take care of this celebration, to make it a mega event. Thank you, everyone. In a special way, I thank the liturgy committee, Reverend sisters who have arranged the altar and the flowers in a beautiful manner, our choir who have sung excellently to elevate our minds and heart to the Almighty God, and the altar servers and all who have taken part in the liturgy committee as well. Thank you, everyone. I would like to thank the technicians who have prepared the sound and light for this event. I also thank all our students who are the stars of our college for your presence, participation and all your contribution to our institute. Thank you, dear students. So once again, I thank each and every one of you for all your support and contribution in various manner. Thank you, everyone. I request the fathers and sisters to gather in the classroom number 4 and 5 for a fellowship meal, and our staff members in the multipurpose hall. Thank you, everyone. Let us stand and praise the Lord with the concluding hymn.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.